பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட மெட்டீரியல்ல ஒரு சொல் பல பொருள் பார்க்க போறோம். இதுல பாருங்க, ஆவி அப்படின்றது நம்மளுக்கு உயிர், சரிங்களா? அது தெரியும். உயிர் தெரியும், நீராவி, இது ரெண்டு ஆவி. உயிரெழுத்து, சரிங்களா? உயிரெழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேரும் ஆவி தான். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவி அப்படின்ற சொல்லுக்கு உயிரெழுத்து அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது. அடுத்து பாருங்கள், உரம், சரிங்களா? உரம் அப்படின்றது எரு, ஞானம், மதில், சரிங்களா? மதிலும் உரம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. வலிமை, வலிமை நம்மளுக்கு தெரியும். உரம் அப்படின்றது வலிமைன்றது நம்மளுக்கு தெரியும். பட் எருவும் உரம் தான், ஞானம்ன்றதும் உரம் தான், மதிலும் உரம் தான். சரி, அடுத்து இருந்தது பாருங்கள், எகினம். வித்தியாசமான வார்த்தையாக இருக்குது பாருங்களேன். எகினம் அப்படின்னா அன்னம், நீர்நாய், புளிய மரம். ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம்லாம் இந்த விலங்குகள் சார்ந்த பொருள்கள் கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ எகினம் அப்படின்றது அன்னம், நீர்நாய், புளிய மரம், இது மூணுமே வரும். ஐயம், ஐயம்னா சந்தேகம், அது நம்மளுக்கு தெரியும். பிச்சை அப்படின்றதும் ஐயம் தான், சரியா? வித்தியாசமாக இருக்கும். இந்த இதை பார்த்துக்கோங்க. அடுத்து இது பாருங்கள், கா அப்படின்றது சோலை, நம்மளுக்கு தெரியும். காப்பாற்று, காவடி, பூ பெட்டி, அதுவும் காதாம்பா, சரிங்களா? கா நெடில், பூ பெட்டி அப்படின்றதும் காதான். அடுத்து இந்த இது பாருங்க, சோழன், சரிங்களா? சோழ மன்னனை குறிக்கிறது. கிள்ளி, வளவன், இது நம்மளுக்கு தெரியும். அபயன் அப்படின்றது சோழ மன்னனை குறிக்கிறது தான். அடுத்து பனி, மூணு சுழினி. ஒன்று பணிவு, நம்மளுக்கு தெரியும். மூணு சுழினி, பனி அப்படின்றது பணிவு. அணிகலனும் பனி தான்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வித்தியாசமாக இருக்குது. மூணு சுழினி பனி அப்படின்றதுக்கு அணிகலன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று வித்தியாசமாக இருக்கிறது இந்த இது பாருங்கள், மரம் அப்படின்றது வீரம், வல்லின ரகரம். மரம் அப்படின்றது வீரம். பாவம் அப்படின்றதும் மரம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வித்தியாசமாக இருக்கும், பாவம் அப்படின்றது. அடுத்து வாரணம்னா யானை, எல்லாத்துக்குமே தெரியும். வாரணம்ன்றது யானை. ஆனால் இங்கே பாருங்களேன், கோழி அப்படின்னாலும் வாரணம் தான்ப்பா, வித்தியாசமாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கோழி அப்படின்னா வாரணம், சங்கும் வாரணம் தான். வேளம் அப்படின்றது யானை, இதுவும் தெரியும். வாரணமும் யானை தான், வேளமும் யானை தான். வேளத்துக்கு கரும்புன்னு ஒரு பொருள் இருக்குது, சரிங்களா? கரும்போட இன்னொரு பொருளும் வேளம் தான். யானை மட்டும் கிடையாது, கரும்பும் வேளம் தான். இது நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்ட மெட்டீரியலில் இந்த இது இருக்குது. டெஸ்ட் குரூப்பில் நான் கொடுத்துட்டேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நன்றி.